வருஷங்களாக இந்த ரோடு போடாமல் இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் பசங்க கோசரம் புது ஆட்சி வந்தோடனே அமைஞ்சிருக்கு. 30 வருஷ காலமாக வந்து இந்த ரோடு லாக்கில் இருந்தது. இதனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. நிறைய குப்பைகள் இருந்தது இங்கே. ரொம்ப இந்த இடமே ரொம்ப பார்க்குறதுக்கே சகிக்காது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் போகிற வர மக்களுக்கு, பொதுமக்களுக்கும். இந்த ரேஷன் கடைலாம் இப்போ இங்கே இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. எல்லாமே இங்கே பக்கத்தில் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எங்களுக்கு. ஆமாம், ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப ஜஸ்ட் வாக்கபிளில் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க மக்கள். இப்போ ரொம்ப ஹாப்பினா அது எதுக்காகனா இதுக்காக தான், இந்த ரோடு ஓப்பன் பண்ணதுனால. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மாவட்ட செயலாளர் சிவா தம்பிக்கும், வட்ட செயலாளர் தருண் தம்பிக்கும் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த முயற்சி எடுத்தாங்க. 30 வருஷம் கோரிக்கையை இவங்க 2 பேர், மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் தான் இது வந்து கோரிக்கை இட்டு இது வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அது வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். பொதுமக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இது. அதே மாதிரி எழில் நகர் குப்பைமேடு கொஞ்சம் சரி பண்ணணும். சுடுகாட்டில் வந்து பொணத்தை எரிச்சாங்கன்னா அந்த ஸ்மெல்லு வருது. அப்புறம் இங்கே கூவாறு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதுவும் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இது வந்து சரி பண்ணதுக்கு வந்து இது எப்படின்னா, பள்ளிக்கூடம் பசங்களுக்கும் அப்புறம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக இருக்குது இந்த வழி அமைச்சதுக்கு. அதே மாதிரி அம்மா உணவகம் வந்து சிஎம் சார் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 10 நாள்லேயே இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காரு. இதுமேலேயும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து அவர் நல்லபடியாக பண்ணுவாருன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவரை வந்து நாங்கள் யாருமே ப்ரெஷர் பண்ண விரும்பலை. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிடலாம், இது சொன்னார், அது சொன்னார், இது செய்யணும், அது செய்யணும்னு. அதுக்கு 5 வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வந்து எப்படின்னா, மகளிர் உரிமை தொகை கொடுத்தது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நெருக்கடியில் தான் கொடுத்தாங்க. அதுக்கே நம்ம வந்து பொதுமக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி சிஎம் சாருக்கு ரொம்ப காலம் தேவைப்படுது. பொதுமக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து யாருமே வந்து தொல்லை பண்ணாமல் இருந்தால் அவர் வேலையை அவர் செய்வார். ஓகேவா? நன்றி. என் பேர் வந்து தாரா, பெரம்பூர் தொகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். இல்லை, அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சுற்றிட்டு போனவங்களாம் இப்போ டைரெக்டாக வராங்க. ரேஷன் கடை இருக்குங்க, அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குது. உண்மையாகவே அங்கே ரொம்ப குப்பை, கொசுக்கள், இந்த பக்கம் நிறைய காடு மாதிரி இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. போகிறவங்களும் நல்லா போகிறாங்க, வரவங்களும் நல்லாவே வராங்க. எனக்கு 2 கோரிக்கை இருக்குது. ஒன்று, இங்கே இருக்க கூவாறு ஒன்று இருக்குது, அதை க்ளீன் பண்ணிடணும். அது முடிஞ்சால் கூட சப்போஸ் மூடுறது ரொம்ப நல்லது தான். அதேமாரி இங்கே பக்கத்தில் குப்பை கிடங்கு இருக்குது, அது எப்படியாவது எடுத்துடணும். அதனால இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதில் என்னென்னமோ நடக்குது அதில். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு என்னென்னா, ஃபுல்லாக இருட்டாக இருக்குண்ணா. அங்கே லைட் செட்டிங்கே கிடையாது. லேடிஸ் போகிறதுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. லேடிஸ் போகிறாங்க, பின்னாடியே வராங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போய் விடட்டுமான்றாங்க. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக லைட்டு வரணும். அந்த பக்கம் கேமரா தயவு செஞ்சு இருக்கிற எல்லா இடத்துலையும் கேமரா வைக்கணும். எங்களோட கோரிக்கை அதுதான். ஏன்னா லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்பு வேணும். அண்ணன் சொல்லியிருக்காரு, லேடிஸ்க்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். இது சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இது அவங்களுக்கு அவர் காது வரைக்கும் போனால் எங்களுக்கு ரொம்ப நல்லது தான். அந்த இடத்துக்கு லைட்டு வரணும், கேமரா இருக்கிற இடம் ஃபுல்லாகவே கேமரா போடணும். எங்களுக்கு அதுதான் வேணும். இன்னொரு விஷயம்னா, தண்ணீர் பந்தல். வெயில் அதிகமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் தண்ணீர் பந்தல் போட்டால் அது போதும் எங்களுக்கு. சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், அண்ணன் இருக்கிறதுனால அண்ணன் இது கூர்ந்து எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஏன்னா லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்பு வேணும் சார். குழந்தைங்க போக முடியல. குழந்தைங்க போனால் கூட வண்டியை நிறுத்தி வா, நான் கூட்டிகிட்டு போய் வரேன். யாரோ தெரியாதவங்க கிட்ட குழந்தைய விட முடியாது இல்லையா? இப்போ என்னென்னமோ நடக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு சேஃப்டி வேணும். அதனால நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா லைட் செட்டிங்கும் கேமரா ஆனில் இருந்துனே இருக்கணும் எப்பவுமே. அதுதான் வேணும். நைட்டில் ஃபுல்லுன்னு இருட்டாக தான் இருக்குது அந்த இடம். எங்களுக்கு அது மட்டும் போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம். அனுஷ்யா.